வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் மை ஹார்ட் லீப்ஸ் அப் போயம் பற்றி பார்க்க போகிறோம். நாம் பார்க்குற இந்த போயம் ஒரு ஷார்ட்டான லிரிக் போயம். ரொமான்டிக் போயட்டான வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதியிருப்பார். மார்ச் 26, 1802 தான் வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் நம்ம போயட் பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ட்ரடக்ஷனாக பார்த்துடலாம். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இவர் ஒரு இங்கிலீஷ் ரொமான்டிக் போயட். 7th ஏப்ரல் 1717 பிறக்கிறாரு. இவருடைய ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு பார்த்தா சாமுவல் டைலர் கால்ரிட்ஜ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொமான்டிக் ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஏஜை வந்து லான்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போயிட்ரி புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, லிரிக்கல் பேலட்ஸ்னு 1798. வேர்ட்ஸ்வர்த் போயட் லாரியேட்டாக 1843 அதுக்கப்புறம் அவர் இறந்து போகிற வரைக்குமே அந்த ஜாபை வந்து அவர் கண்டினியூ பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோடைய சில ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த ப்ரெலூட், லைன்ஸ் கம்போஸ்ட் a few miles above Tinton Abbey, த லூசி போயம்ஸ், த சாலிட்டரி ரீப்பர். ஸோ இதை தாண்டி நிறைய ஒர்க்ஸ் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த போயம் ஒரு ஷார்ட்டான போயம். ஸோ இப்போ நம்ம வந்து போயமோடைய சம்மரியை ஸ்டார்ட் பண்ணலாம். மை ஹார்ட் லீப்ஸ் அப் வென் ஐ பிஹோல்ட் அ ரெயின்போ இன் த ஸ்கை. எப்பெல்லாம் வானத்தில் நான் வானவிலை பார்க்குறேனோ அப்பெல்லாம் என்னுடைய இதயம் வந்து துடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ வாஸ் இட் வென் மை லைஃப் பிகான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எப்போல்லாம் இந்த விஷயம் வந்து திரும்ப திரும்ப எப்போல்லாம் நடந்தது அப்படின்னு. முதல்ல நான் ஒரு குழந்தையா இருக்கும் போது இது வந்து நடந்தது. ஸோ இஸ் இட் நவ் ஐ ஆம் மேன். இப்போ நான் வந்து பெரியவனாக வளர்ந்துட்டேன். பெரியவனாக நான் வளர்ந்தக்கு அப்புறமும் இதே விஷயம் எனக்கு வந்து மறுபடியும் நடந்தது. ஸோ பி இட் வென் ஐ ஷால் க்ரோ ஓல்ட் ஆர் லெட் மீ டை. நான் வயசானவனா வானக்கப்புறம் அதே வானத்தில் வானவில்ல பார்க்கும்போது அதே மகிழ்ச்சியான இந்த உணர்வு எனக்கு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக கிடையாது. போயட் சொல்கிறாரு, அப்போ நான் ஏன் வந்து நான் வாழணும், அதுக்கு நான் வந்து இறந்தே போயிடலாமே. த சைல்டு இஸ் ஃபாதர் ஆஃப் த மேன். எப்போவுமே குழந்தை பருவம் அப்படிங்கும் போது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெரியவங்களை அவங்க பார்த்து தான் குழந்தைங்க வந்து கற்றுக்குவாங்க. அந்த குழந்தைங்க அவங்க என்னென்ன விஷயங்கள் பார்க்குறாங்களோ அதுதான் பின்னாடி அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க உபயோகப்படுத்துவாங்க. அண்ட் ஐ குட் விஷ் மை டேஸ் டு பி. அந்த குழந்தைங்களுடைய அந்த பருவம் அப்படிங்கிறது நான் இப்போ கூட வந்து நான் மிஸ் பண்ணுறேன். மறுபடியும் குழந்தையாகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நிச்சயமாக நான் அந்த ஒரு பருவத்தை மறுபடியும் நான் என்ஜாய் பண்ணுவேன். பவுண்ட் ஈச் டு ஈச் பை நேச்சர் பிட்டி. குழந்தை பருவத்தில் அந்த இயற்கை எப்படின்னா ஒவ்வொரு நாளும் புதுசாக பிறக்கிற மாதிரி இருக்கும். அந்த உணர்வை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த இயற்கையோடு நம்ம விளையாடும் போது அதோடைய நாட்களோட அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட் இந்த போயம்ஸில் தீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் வண்டர், த பியூட்டி அண்ட் கம்ஃபர்ட் ஆஃப் நேச்சர். ஸோ இது ஒரு ஷார்ட்டான போயம். இதோட இந்த எக்ஸ்பிளனேஷன் முடியுது. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.